இவர் 2015 ஒரு 2-3 வாரம் தலையை காட்டிட்டு தலைமறைவு ஆயிட்டாரு. இப்போ 2020ஆம் ஆண்டு 2வது வாரம் தான் வந்திருக்காரு. அன்னைக்கு ஒரு 2-3 வந்தாரு, அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்தவர் இன்னைக்கு என்ன நடந்தது என்பது அவர் சொன்னார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம். என்னோட ஏதாவது சொன்னால் ஒரு 5 நிமிஷம் போகும். அம்மா சொல்லியிருக்காங்க, இப்போது நான் பிறகு முன்னாடி கருவில் இப்போ வந்திருக்கோம்ல, அவங்க வந்து இதை வந்து கல்ச்சர்லாம் சொன்னாங்க. இந்த குழந்தை வேணாம், எனக்கு இந்த 2 குழந்தை இருக்குது வேஸ்ட்டு. அப்போ வந்து எங்களுக்கு லோக்கி அக்கா ஒருத்தருப்பாங்க, அவங்க வந்து அவங்க கரெக்டாக ஆசிரியர் அவங்க வந்து சட்டத்துக்கு அவங்க கால் வந்து கொஞ்சம் இருக்கும். அவங்க சொல்லியிருக்காங்க, இப்படி இல்லை இப்படி சொல்லாத, நீ கர்த்தருக்காக பிறக்க போகிற என் குழந்தை. அவங்க வந்து இங்கே சொல்லிதான் இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் நம்பவே மாட்டேன், நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் நம்பவே மாட்டேன். ஃபஸ்ட்டு கடவுள்லாம் இருக்காரு, ஆனால் யாருன்னு தெரியாது, நான் நம்புகிறேன். சரிங்களா. அப்புறம் வந்து அம்மா போக மாட்டேன் சர்ச்சுக்கு, அடிக்கடி போட்டுட்டு போவாங்க. நான் மட்டும் சொன்னேன், போம்மா பரவாயில்ல, எனக்காக போ, நான் இல்லைன்னா கூட நீங்கள் மட்டும் போகணும், நான் எனக்காக தோணும், நான் கண்டிப்பாக வருவேன் சொன்னேன். அதே மாதிரி புது வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போது ஒரு ஸ்டெப்பு லீஸுக்கு போகணும். லீஸுக்குன்னா அது ரொம்ப கஷ்டம். நான் தான் கொஞ்சம் படிப்படி ஏறி கடன்லாம் வாங்கி கர்த்தர் மூலமாக அவர் மனசில் எப்போயுமே இருப்பார். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட நான் வந்து பயங்கரமாக என் ஃப்ரெண்டு இருப்பான் கூட, ஒரு 4-5 பேர் கூட இருப்பான். வரலன்னா அழுதுருவேன், ஐயோ யாருமே கூட இல்லையே, அழுதுகிட்டே ஸ்கூல்லேருந்து வெளியே போகும்போது ஏசப்பா எனக்கு யாருமே இல்லை, காப்பாற்றுங்க, ஏசுவத்தின் ஜெயம், ஏசப்பான்னு சொல்லிட்டு போயினே இருப்பான். அவர் அப்போ மனசில் தோணும், நான் இருக்கேன் போனதான் வேற சொல்கிற மாதிரியே எனக்கு தோணும். எங்கே போனாலும் இப்போது வந்து திருப்பதிக்கு போனால் கடவுள் வரலாங்க, அவர் இப்போ பெருமலை போகும் ஏசப்பான்னு சொல்லுவேன். நான் எப்படி தான் சொல்கிறேன் எனக்கே தெரியல, ஏசப்பான்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அவருக்காக பிறக்கப்பட்ட குழந்தைன்னு எனக்கு இப்போ தான் மண்டைக்கே இருக்குது, என்னன்னு தெரியல. 2வது வந்து அம்மா வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பான், கஷ்டப்பட்டு இப்போ லீஸுக்கு எடுத்துருப்பாரு. அது வந்து கர்த்தரால் நடந்து நான் நம்புகிறேன். அவர் தான். அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் வந்தார், வீட்டுக்கு வந்தார், ஜெபம் பண்ணார். நீ வாப்பா சர்ச்சுக்கு வாப்பா சொன்னால் நான் நல்லா கண்டுக்கல, நீ ஜெபம் வந்தீங்க பண்ணிட்டு போயிடுங்க, நான் வரமாட்டேன், நானே மனசில் நினச்சிருந்தேன். சரிங்களா. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆச்சு. ஒரு வழியாக வந்து அம்மா தெரியாமல் கால் பண்ணேன், வீட்டில் வந்து போட்டு பார்க்குறோங்க ஐயா, அந்த மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க. ஃபோனை வாங்கி பேசிட்டேன். ஐயோ இவர்கிட்ட நான் எப்படி பேசுறது, எப்படி சமாளிக்கவே முடியாது, என்ன பேசுகிறேன்னு தெரியாது. அவரை பேசும்போது நீ வந்து வாக்கு தரட்ட பகுதி அவர் சொல்லும்போது மனசு வலிச்சுது. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், நான் ஐயோ என்ன பண்ணுறது, கரெக்டாக தான் இருக்காருன்னு. மைக்கில் பேசுகிறதே இப்போ எப்படி பேசுகிறேன் பாரு, மைக்கில் பேசுறது தான் ஃபஸ்ட் டைம். என்ன எதையமாக வார்த்தை வருதுன்னா அது கரெக்டாக தான் பாரு. அவர் சொல்கிறார், வாக்கு தவிர்த்த பகுதி தப்பு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அவருக்காக. சரி நான் வரேன்ப்பா, சரி அவர் நம்பிக்கை தெரிஞ்சிருக்காது, இவன் மறுபடியும் இப்படி தான் சொல்லியிருப்பான், வரமாட்டேன்னு நினச்சிப்பேன். நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா சொன்னார், வந்துட்டு எடுத்துரு. நான் நினச்சேன் அதெல்லாம் முடியாது, என்னால் எப்படி எனக்கு தோணலை, எதுவுமே தோணலை. அப்புறம் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ எடுக்கணும்ப்பா. எனக்கு நான் சொன்னேன், சார் ஃபஸ்ட்டு முழு மனசோடு நான் கண்டிப்பாக எடுக்கிறேன், மனசு இருந்தால் நான் கண்டிப்பாக எடுப்பேன். அப்புறம் வந்து போனோன்னு சொன்னால் இது மாதிரி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார், நீ எடுப்பேன், நீ வந்து வருங்காலத்தில் ஃபாதர் ஆகும்னு சொன்னார். நம்பிக்கை இல்லை. சரி அப்புறம் நம்பரத்தில் வந்து ஜெபம் பண்ணியிருந்தார், பாட்டெலாம் பாடினார். நான் உண்மையாக வந்து நீங்கள் என்னை காமிச்சேன்னா நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்னை பேசி நான் தொடணும் சொன்னார். பாதி மனசோடு தான் கர்த்தரை பார்த்தேன். எப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணில் முன்னாடி வரணும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியணும், நீங்கள் கடவுளா யாருன்னு நான் கேட்டிருந்தேன் மனசில். சரி அவர் ஆளுன்றது வந்து சொல்லி பேசினார், பரிசுத்த நாம வந்து உங்களுக்குள்ளே இறங்குவோன்னு. ஒரு எனர்ஜியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே எனக்குள்ளே அப்படியே இறங்கின மாதிரி இருந்தது. சரி ஏதோ பார்த்தா டக்குன்னு ஒரு ஒரு பிளாஸ் ஏசப்பா வராரு, டக்குன்னு ஒரு அப்படியே மெர்சல் ஆகிட்டு. ஐயோ யார்ப்பா அது, சினிமாலெலாம் பார்க்கல ஒரு ஒலி ஏசாப்பா இருக்காருன்னு, அதெல்லாம் புதுமையான ஒரு ஏசாப்பா வந்து நின்னார். இது யார் அவர்? சரி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஒரு சிவப்பு கலரில் ஒரு ரத்தம் பண்ண மாதிரி ஒரு உருவம், அது மாதிரி நான் அப்படியே ஜெபத்தில் கேட்டுருந்தேன், ஏசாப்பா என்னை தொடுங்க, என்னை வந்து பேசுங்க, அப்போ தான் நம்ப முடியும். அவர் வந்து என்னை கண்ணை திறந்து பார்த்தா தவிர தூரத்தில் தான் இருக்கார், கிட்ட வரல. இதுக்கு காரணம் வந்து நீ அவர் கீழ்ப்படலை,
கீழ்ப்படிய மாட்டேற, கீழ்பட்டாதான் அவர் உனக்கு பேசுவார், ரட்சிப்பார், எனக்குள்ள சொல்லிடுது. சொல்லும்போது அவர் ரெண்டாவது வரும்போது ஒரு சிவப்பு கலர் ரத்த பட்ச மாதிரி உனக்கு வந்து ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளி வரும்போது கிட்ட என்னால் போக முடியல. அவர் வந்து சிறு அரைஞ்ச மாதிரி அவர் முகம் தெரிய மாட்டேங்குது. இதுதான் நடந்தது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. முழு மனதோடு தான் எடுக்கிறேன். அதுக்கு ஃபாதர் மட்டும்தான் காரணம். அது இல்லாமல் வந்து இன்னும் முக்கியமான ஒருத்தர் இருப்பாங்க. இவருக்கு தெரியணும்னா வாக்கியம் சிஸ்டர் ஒன்றுனாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. எங்கள் அப்பாவை பிடிக்காரு, கொஞ்சம் சண்டை போட்டு அப்படின்னு இவரை கூட்டின்னு வந்தார். வாக்கியம் அவங்க தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இவர் இல்லைன்னா இவர் மூலம் தான் நிறைய நல்லது நடந்தது. அவர் சொன்னார்னா அது கண்டிப்பாக நடக்கும். அவர் மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு இருக்குது. அது இல்லாமல் வந்து அவர் சொன்னார் அது நடக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப அவர் பிடிக்கும். அவர் வந்து தேவ வாக்கு மாதிரி. அவர் சொன்னால் அவர் மனசு நிம்மதியாக இருக்கும். இது உங்களுக்கு காசு கிடைச்சுன்னா கிடைச்சிடும், உங்களுக்கு இது நல்லது உங்களுக்கு நடக்கும். நான் சொன்னாலும் அதே மாதிரி நடக்கும். இன்னும் பேசினே இருக்கும் போல இருக்குது. ஸ்டாப் பண்ண. ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி பூபதி. நன்றி.